A dollar might turn to a million, then we all rich. That's just how I feel. Be the last one out to get this dough. ஹே கைஸ், நான் உங்கள் ஃபேட்மேன் கிரிப்டோ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 33 காயினோ இல்லை 34 காயின் வந்து இந்த சீசன் பை பண்ண போகிறோம். அந்த லிஸ்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். அந்த என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அந்த போர்ட்ஃபோலியோ இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, லாஸ்ட்டில் இருக்கா, ட்ராடவுனில் இருக்கா, ஏன் பர்டிகுலராக இந்த 33 காயின் சூஸ் பண்ண அந்த வீடியோ தான் இது. ஓகே வாங்க. சரி, முதல்ல இந்த போர்ட்ஃபோலியோ வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், என் மனசாட்சி தொட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ. நான் அது வந்து எங்கே வேணால் வந்து சொல்லுவேன். இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் டிசைன் பண்ணதுனால பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல. ரீசன் இந்த போர்ட்ஃபோலியோ ஏன் பெஸ்ட்டுன்னு நானே சொல்கிறேன் அப்படின்னா, அந்த போர்ட்ஃபோலியோட கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ணியிருக்கேன். அதோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நான் பேசுகிறேன். ஓகேவா? அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறதா மேட்டர். எப்போவுமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் ப்ராப்பராக ஒரு இன்வெஸ்டிங்கோ ட்ரேடிங்கில் ஒரு பல வருஷம் மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரியாலிட்டி புரியும். ட்ரேடிங்கோ இன்வெஸ்டிங்லேயோ முதல்ல லாபங்கிறது ரெண்டாவது. முதல்ல உங்கள் காசு லாஸ் ஆகாமல் இருக்கணும். அதுதான் உங்களோட மேஜர் பார்ட். ஓகேவா? இந்த போர்ட்ஃபோலியோ பாருங்கள், நான் ஜூன் 22 அன்றைக்கி என்ட்ரி எடுத்தேன். அது ஃபுல்லாக எடுக்கல, ஒரு 20 or 15% சம்திங் அந்த அமௌண்ட்டுக்கு எடுத்திருந்தேன். இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா -4% கிட்ட தான் இருக்குது. மேக்ஸிமம் 10% to 5% கூட அப் அண்ட் டவுனில் இருக்குது. அதே மாதிரி +10% to 5% அப் அண்ட் டவுனில் இருக்குது. இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ பாருங்கள், ஒரு காயின் 20% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட பல காயின் 10% மேலே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் பல காயின் 10% கீழே இறங்கியிருக்கு. ஓகே ப்ரோ, இதில் என்ன ப்ரோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் உங்களோட அட்வான்டேஜ். எப்போவுமே உங்களுக்கு கிரிப்டோ நீங்கள் ரொம்ப நாளாக தான் தெரியும், மார்க்கெட் கேப் எப்படி ஃப்ளோ ஆகும். ஹை கேப், மிட் கேப், லோ கேப். இங்கே ஃபண்ட் எப்படி ஃப்ளோ ஆகிருக்குன்னு பாருங்கள். ஹை கேப், மிட் கேப், அடுத்து லோ கேப் அப்படியே மெல்ல 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 பம்ப் ஆகும். இப்போ -20% ஆகுதுன்னா அது +100% போயிடும். ஏன்னா அது லோ கேப். டக்குன்னு பம்ப் ஆகும். லோ கேப்லாம் பம்ப் ஆகிறது வந்து லைக் சடனாக பம்ப் ஆகும். டக்கு 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 டக்குன்னு பம்ப் ஆகும். இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ டிசைன் பாருங்கள், அப்படியே பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். ஒரு நல்ல ஒரு புஷ் பிடிசி கொடுத்துச்சுன்னா எல்லா காயினும் குட் ப்ராஃபிட்டபிளில் வந்து நிற்கும். உங்களுக்கு ட்ராடவுன் பெருசாகாது. ஏன் ப்ரோ ட்ராடவுன் ஆகாதுன்னு சொல்கிறீங்கன்னா, லோ கேப் காயின் வந்து சடனாக விழுகும். ஆனால் ஹை கேப் காயின் உங்களை விழுக வைக்குமா பாருங்கள். பிடிசி வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் சைட்வேஸ்னு. அதே மாதிரி பிடிசி பாருங்கள், கொச்சன்னு இருக்கும். சைட்வேஸ்லேயே தான் இருக்கும். அது நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நீங்கள் லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன் சைட்வேஸில் இருக்கணும். அது சைட்வேஸில் தான் இருக்கும். இப்போ இந்த சைட்வேஸில் இருக்கிறதுனால இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சால்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த கன்சால்டேஷனில் மார்க்கெட் கேப் அந்த ஃபண்ட் ஃப்ளோலாம் ஹை கேப் டு மிட் லோ அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே வரும். அப்படியே பாருங்கள், ஃபண்ட் ஃப்ளோ ஹையில் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ளோ ஆகி உங்களை பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. இப்போ தப்பிச்சாச்சு. பெரிய டம்ப் வருது பாருங்கள் லோ கேப்பு, அது வந்து எனக்கு காப்பாற்றி கொடுத்துருச்சு. லோ கேப்பை என்ட்ரி எடுக்கிறது கஷ்டம், அதுக்கேற்ற மாதிரி டிசிஏ பண்ணிக்கலாம் இப்போ லோ கேப்பை. அதே சமயத்தில் எனக்கு லாபம் கொடுக்கறதுக்கு என்னுடைய ஹை கேப்பை எனக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துட்டான். இதுக்கு மேலே வேற என்ன நமக்கு வேணும்? இது தாங்க இந்த போர்ட்ஃபோலியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது, இந்த போர்ட்ஃபோலியோ இது மட்டும்தான் இருக்கா? ஏன் இந்த 33 காயின் எடுத்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த காயின் எடுத்ததில் ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கே இருக்குது. ஓகேவா? அது என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த காயினோட போர்ட்ஃபோலியோ இங்கே செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் கேப் வச்சு காயின்ஸ் கொஞ்சம் எடுத்து கேட்டகரிஸ், ஐ மீன் டாபிக் பேஸ்டு, அதாவது லேயர் 2 காயின்ஸ் கொஞ்சம் இருக்குது. அடுத்து வேறு என்ன, நியூயார்க் லான்ச் ஆன காயின்ஸ் இருக்குது, லோ மார்க்கெட் கேப் இருக்குது, டெக்ஸ் பேஸ் பண்ணதுக்கு, ட்ரெண்ட் பேஸ் பண்ணது இருக்குது, எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட் நான் உங்களுக்கு என்னென்ன காமிக்கிறேன். ஹை கேப் காயின் இருக்கா, அதாவது ஸ்ட்ராங் காயின்ஸ். அடுத்து அப்படியே மிடில் பாருங்கள், உங்களுக்கு நியூ காயின்ஸு, ஆப்டாஸு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஆர்பிட்ரம் இருக்கும், ஸ்பேஸ் ஐடி, கேலக்ஸி, இதெல்லாம் இருக்குது. ட்ரெண்ட் பேஸ்டு, ஏஐ ட்ரெண்டு, ஃபெட்ச்சு, கிராஃபு, ஆங்கர் இருக்குது. டெக்ஸ் பேஸ்டு, டிஒய்டிஎக்ஸு, ஹேஷ் ஃப்ளோ, அப்புறம் யூனிஸ்வாப்பு, அப்புறம் ஜீரோ நாலேஜ் பேஸ் பண்ணுது மினா, பிளாக் செயின் பேஸ் பண்ணுது சுயி, சைனீஸ் காயின் நியோ, டெக்ஸ் பேஸ் பண்ணுது கர்வ், ஐஎம்எக்ஸ் லேயர் 2, ஆப்டிமிசம் லேயர் 2, ஃபேண்டம் பிளாக் செயின் பேஸ் பண்ணுது. அடுத்து ஒரு இஜிஎல்டி, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் செயின் பேஸ் பண்ணுது, ஆல்கிரான் பிளாக் செயின் பேஸ் பண்ணுது. இந்த மாதிரி பாருங்கள், இந்த போர்ட்ஃபோலியோவில் ட்ரெண்டு பேஸ் பண்ண மாதிரியும் ஒரு பேலன்ஸ்டாக நான் எடுத்து வச்சுருப்பேன். பாருங்கள், உங்களுக்கு சைனீஸ் காயின் சேஃப்டிக்கு வச்சுருக்கேன், பிகாஸ் ஹாங்காங் நியூஸ் வருது. அடுத்து ஜீரோ நாலேஜ் மினா இருக்குது.
பிளாக் செயின் பேஸ் பண்ணுது. சுய ஆப்டாஸ் இருக்குது, லேயர் 2 ஐஎம்எக்ஸ் ஆப்டிமிசம் ஆர்பிட்ரம் இருக்குது, லோ கேப்பு ஆங்கர் இருக்குது. ஆங்கர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்எஸ்டியில் வருது, லிக்விட் ஸ்டேக்கிங் டெரிவேட்டிவ்ஸ். அடுத்து வந்து இன்னும் புது காயின்ஸ் 2 3 ஆட் பண்ணு, டெனட்னு இருக்குது. இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவை ட்ரெண்ட் பேஸ்டாகவும் மார்க்கெட் பேஸ்டாகவும் பேலன்ஸ் பண்ணி இந்த போர்ட்ஃபோலியோ நான் எடுத்திருப்பேன். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குங்க இந்த போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ண. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பிளர்ரு தான் வாங்கணுமான்னு கேட்டால் இல்லை, பிளர்ருக்கு பதிலாக வேறு ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸும் நான் வாங்கலாம். பட் அது என்ன கேட்டகரிக்குள்ளே வாங்குறங்கிறது தான் முக்கியம். இப்போ நான் ஆங்கர் வாங்கியிருக்கேன், ஆங்கருக்கு ஈக்குவலாக நான் இன்னொரு காயின் ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் அது அந்த டாபிக் பேஸ் பண்ணதாக இருக்கணும். எப்படி? இப்போ ஆங்கர் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த ஆங்கர் இருக்குது. இப்போ இந்த ஆங்கர் வந்து நான் எதனால் வாங்கினேன்? ஆங்கர் வந்து ஒரு எல்லா ப்ராஜெக்ட் கூட கம்பைன் பண்ணி ஸ்டேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆங்கர் வந்து உங்களுக்கு எதுக்கு மேஜர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நெட்வொர்க்கில் வந்து உங்களுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் ஆங்கர் பண்ணும். சிம்பிள் டேர்ம்ஸ் சொன்னோம், உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நான் சொல்ல விரும்பல, சிம்பிளாக சொல்கிறேன். ஆங்கர் ப்ராஜெக்ட் வந்து எல்லா நெட்வொர்க்கும் கம்பைன் பண்ணுறதுல அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஹெல்ப் பண்ணும். கம்பைன் பண்ணுறது மீன்ஸ் எல்லா நெட்வொர்க்லேயும் ஒரு ஆக்டிவ் வேலிடேட்டராக இருப்பாங்க, ஒரு மைனிங் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லலாம். இப்போ என்ன ஆகும், நான் ஆங்கருக்கு பதிலாக இன்னொரு ப்ராஜெக்டை இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக போடலாம். எப்படி? ஆங்கருக்கு பதிலாக நான் லிடோவை ஆட் பண்ணுவேன். ஆங்கர் இருக்கிற இடத்துல நான் லிடோவை ஆட் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு ட்ரெண்ட் பேஸ்டாகவும் இருக்கும், மார்க்கெட் பேஸ் பண்ணது பேலன்ஸ்டாகவும் வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ எப்போவுமே ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணும்போது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. மேட்ரு என்னென்னா அந்த போர்ட்ஃபோலியோவை எவ்வளோ பேலன்ஸ்டாக டிசைன் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். ப்ராஃபிட்டுங்கிறது செகண்டரிங்க. ஏன்னா ஒவ்வொரு சமயத்துக்கு எல்லா காயின் எப்படி பம்ப் ஆகும் நம்ம யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்களே பாருங்கள், மொத்தம் எவ்வளோ கிரிப்டோ கரன்சி இருக்குது. இந்த இடத்துல இருங்க, நான் காயின் மார்க்கெட் கேப்குள்ளே போகிறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிரிப்டோ கரன்சி மொத்தம் இருக்குண்ணா டோட்டலாக. இங்கே எவ்வளோ உங்களுக்கு ஐ திங்க் காமிக்கல, எனக்கு ஏதோ மொத்தம் 26,000 29,000 தெரியல, 26,000 கிரிப்டோ கரன்சிஸுங்க. இந்த 26,000ல் எந்த காயின் எப்படி பம்ப் ஆகும் நமக்கு எப்படி தெரியும்? பிகாஸ் அது பெரிய பிக் இதுங்க மார்க்கெட்டு. இதில் எந்த காயின் பம்ப் ஆகும் நமக்கு எப்படி தெரியும்? அப்போ என்ன பண்ணணும், பம்ப் ஆகிறத கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய, அது வந்து ஃப்ளோவில் விட்டுறணும். பட் டம்ப் ஆகிறத தடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணுங்க. இதில் நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதாங்க இந்த போர்ட்ஃபோலியோவுடைய ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். பேலன்ஸ்டாக இருக்கும், வாங்குறவங்க தைரியமாக வாங்கலாம். உண்மையாகவே பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய பேர் நிறைய காயின்ஸ் லாஸ் பண்ணியிருப்பீங்க, 90+ காயின்ஸ்லாம் வாங்கி. அதை லாஸ் பண்ணவங்க இந்த போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். இது நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். நான் சொன்ன பாயிண்ட்ஸை கணக்கில் எடுத்து பாருங்கள். ஏன் இந்த போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணியிருக்கேன், எதனால் இதில் என்னென்ன என்ன ஏற்றத்தாழ்வு இந்த போர்ட்ஃபோலியோ இருக்குது, இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், அதையும் பாருங்கள். இந்த போர்ட்ஃபோலியோ சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது, எல்லாம் கம்பைன் பண்ணி பாருங்கள் இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் காம்பினேஷனாக நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? இந்த போர்ட்ஃபோலியோ டிசைன்ஸில். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இன்னும் இந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணால், நம்மளோட 2025 வரைக்கும் நம்மளுடைய மென்டர்ஷிப் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த டைம் வந்து மென்டர்ஷிப் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 மாதம்லாம் கிடையாது. 2025 புல்ரன் எண்டார வரைக்கும் ஒரே ஒரு சிங்கிள் டைம் ஃபீ தான். எண்டார வரைக்கும் உங்களுக்கு கூட இருந்துகிட்டே இருக்கும். எல்லாம் நான் எந்த எடுத்தாலும் அது நீங்களும் எடுக்கலாம், இல்லை நீங்கள் லேர்ன் பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணலாம். ஃபுல் கைடன்ஸ்க்கு இந்த சீசன் வரைக்கும் இருப்போம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மறக்காமல் மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனலில் கூட டிஎம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.